Hi students, welcome to Mahi Max. 8ஆம் வகுப்புல பயிற்சி 1.2 பார்த்துட்டு இருக்கோம். 8ஆம் வகுப்புல பார்க்குறோம். பயிற்சி 1.2 கூடுதலை காண்க. அதாவது பின்னங்களினுடைய கூடுதல் கேட்குறாங்க. பாருங்க is equal to இப்போ நமக்கு பகுதி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பகுதி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்றதுனால அந்த பகுதியை அப்படியே எழுதிக்கிறோம். பகுதியை அப்படியே எழுதிக்கலாம். மேலே தொகுதியினருக்கு 7 + 3. 7 3 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 10ன்னு கிடைக்குமா? அப்போ 10/5. 1 5 5 2 5 10. அப்போ இதோட ஆன்சர் 2 தான். சரிங்களா? அடுத்த ரெண்டாவது சம் பார்க்கலாம் பாருங்கள். 7/5 + 5/7ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பகுதி இது வேறு இது வேறுன்னு இருக்குது. ஸோ 5ம் 7ம் இருக்குது. ரெண்டுத்துக்குமே மீசிமா கண்டுபிடிச்சிக்கலாம். 5,7 ரெண்டுமே பகையன் இல்லையா? 1 5 5 இங்கே 7 கிடைக்கும். திரும்ப 1 7 7 கிடைக்குமா? ஸோ மீசிமா ஈக்குவல் டு 5 × 7 35 அப்படின்னு கிடைக்கும். 7 35 இல்லையா? ஸோ 7 35. அப்போ கீழே 35 காமனாக போட்டுக்கணும். இந்த 7 கூட எதை பெருக்குனா இந்த 5 கூட எதை பெருக்குனா நமக்கு 35 கிடைக்கும்? 5 7 தானே? ஸோ அதே 7 தான் மேலே பெருக்க போகிறோம். இப்போ 7 × 7 இது என்னன்னு கிடைக்கும்? 49 கிடைக்குமா? ப்ளஸ் இங்கே இந்த 7 கூட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும்? 5 தானே? 7 35 இல்லையா? ஸோ இங்கே இந்த 5 கூட பெருக்குனா 5 கூட 5 பெருக்குனா நமக்கு 25ன்னு கிடைக்கிது. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 9 5 14க்கு 4 மீதி 1 3 3 4 7ன்னு கிடைக்கிது. 3 4 7. ஸோ 74/35 இதுதான் இதோடைய ஆன்சர். அடுத்த சம் பாருங்களேன். 6/5 ப்ளஸ் -14/5. அப்போ இது எப்படி எழுதிக்கலான்னு பாருங்களேன். 6/5 இந்த மைனஸை காமனாக கொண்டு வந்துட்டா 14/15ன்னு கிடைக்கிது. 14/15ன்னு கிடைக்கிது. இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் அப்போது? எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிட்டா 5க்கும் 15க்கும் பகுதியில் இருக்க நம்பர்ஸ் தான் எல்சிஎம் எடுக்கணும். 5ஆல் வகுத்தா 1 5 5 3 5 15. அகைன் 3ஆல் பண்ணால் 1,1. இப்போது மீசிமா ஈக்குவல் டு 5 × 3 ஸோ 15ன்னு கிடைக்கிது. அப்போ பாருங்கள் இங்கே கீழே பகுதியில் இருக்க நம்பர் கூட எந்த நம்பரை பெருக்கினா நமக்கு இந்த மீசிமாவில் கிடைச்ச வேல்யூ கிடைக்கும்? இங்கே 5 இருக்குது. 5 கூட எதை பெருக்கினா நமக்கு 15 கிடைக்கும்? 3 தானே? ஸோ 6/5 × 3 மேலே கீழே ரெண்டு இடத்துமே பெருக்கணும். மைனஸ் இங்கே 14/15. இந்த 15 கூட எதை பெருக்கினா நமக்கு 1 பெருக்கினா 15 தானே கிடைக்கும். ஸோ 6 3 18/15 மைனஸ் 14/15. இப்போ பகுதி ரெண்டுமே காமனாக இருக்கா? ஸோ 15. 18ல் 4 போச்சுன்னா மீதி 18ல் 14 போச்சுன்னா மீதி நமக்கு 4ன்னு கிடைக்கிது. அப்போ 4/15 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 4th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -4 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 7 5/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம தகா பின்னமாக மாற்றிக்கலாம். சரிங்களா? மாற்றலாமா? இது ரெண்டுத்தையும் பெருக்கி இதை கூட்டிக்கணும். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். மைனஸ் காமனாக இருக்குது, அதை போட்டுக்கிறோம். 4 3 12. 12 + 2 நமக்கு என்ன வரும்? 12 + 2 14/3 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இது பாருங்கள் 7 5/12ன்னு இருக்குது. இப்போ 7 12 5 12 60 6 12 72 7 12 84. 84 + 5 நமக்கு 89/12ன்னு கிடைக்கிது. சரிங்களா? இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 12 இருக்குது. வேறு வேறு இருக்குது இல்லையா? தொகுதி நமக்கு எப்படி இருக்குது? சரி, பகுதி வேறு வேறு இருக்கா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3, 12 3ஆல் பண்ணனா 1 3 3 4 3 12. அகைன் பகா நம்பரால் தானே செய்யணும், பகா எண்ணால் தானே செய்யணும். ஸோ 2ஆல் பண்ணால் 1,2. அகைன் 2ஆல் பண்ணால் 1,2 1 1. சரி, 1 2 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடுது. அப்போ மீசிமா ஈக்குவல் டு 3 × 2 × 2 3 2 6 3 2 6 6 2 12ன்னு கிடைக்கிது. ஸோ 12 தானே நமக்கு மீசிமாவில் கிடைக்கிது. ஸோ -14/3. இந்த 3 கூட எதை பெருக்கினா நமக்கு 12 கிடைக்கும்? 4 பெருக்கினா கிடைக்குமா? அப்போ பகுதியில் ஒரு 4 தொகுதியில் ஒரு 4 பெருக்கிக்கலாம். ப்ளஸ் இந்த 89 இங்கே ஆல்ரெடி பகுதியில் 12 தான் இருக்குது. அதனால் நமக்கு அப்படியே வச்சுக்கலாம். 12 இங்கே மேலே 89. ஸோ பாருங்கள் 4 12
இங்கேயும் 12 இருக்குது, காமனாக எழுதிக்கிறோம். 14 × 4 4 16க்கு 6 மீதி 1 4 1 4 4 1 5 மைனஸ் இருக்குது முன்னாடி. ஸோ -56 ப்ளஸ் 89. இப்போ 89ல் 56 போச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். 9ல் 6 போச்சுன்னா 3, 8ல் 5 போச்சுனாலும் 3 தான். ஸோ என்ன கிடைக்குது 33/12. நமக்கு கலப்பு பின்னத்தில் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் கலப்பு பின்னத்தில் எழுதிக்கலாம். இப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். 33 12ஆல் வகுத்தா எப்படி கிடைக்கும் பாருங்கள். 2 12 24. 2 12 24. 33ல் 24 போச்சுன்னா 13. 13ல் 4 போச்சுன்னா 9. இங்கே 2 தான் இருக்கும், 0 தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 2 9/12. இந்த 2 வந்து ஈவில் இருக்கிறது, இந்த 9 மீதியில் இருக்கிறது. இது வந்து வகுத்தி. சரியா? அப்படி தான் எழுதணும் கலப்பு பின்னத்தில் எழுதும்போது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பயிற்சி 1.2ல் 3வது சம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 4வது சம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.